கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே கர்த்தர் நம்மை அவருடைய கிருபையினால் திருப்தியாக்கி நடத்துகிறார். இந்த கிருபையை புரட்டி போடும் போலியான விசுவாசிகளுக்கு ஐயோ! இன்றைய எலியாவின் உணவில் தேவ கிருபை பாவம் செய்ய உரிமமா, அதாவது லைசன்ஸா என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். வாசிப்போம். யூதாவின் நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. 4வது வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலேயே எழுதியிருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவர்களை வெளியிலிருந்து ஆட்சி படைக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட போலி விசுவாசிகள் நம் விசுவாசிகள் போலவே உள்ளே வந்து நம்மோடு கலந்து விட்டார்கள். படித்த வசனங்களின் முக்கியத்துவத்தை நாம் 4 பிரிவாக பிரித்து தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. 1. சபையில் போலி விசுவாசிகளின் இரகசிய நுழைவு. 2வது, கிருபையை புரட்டுகிற பயங்கரமான அல்லது கோரமான செயல். 3வது, கிறிஸ்துவை நடத்தையில் மறுதலித்தல். 4வது, போலிகளுக்கு தண்டனை உறுதி. முதலாவதாக சபையில் போலி விசுவாசிகளின் இரகசிய நுழைவை நாம் தியானிப்போம். யூதா இந்த நிருபத்தை எழுத வேண்டியதின் அவசர காரணத்தை இந்த வசனம் விளக்குகிறது. ஆரம்பத்தில் அவர் எல்லோருக்கும் பொதுவான ரட்சிப்பை பற்றி எழுத விரும்பினார். ஆனால் விசுவாசத்திற்காக போராடும்படி விசுவாசிகளை ஊக்குவிக்க வேண்டிய காலகட்டம் உண்டானது. ஏனெனில் நடத்தையினால் கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் திருட்டுத்தனமாய் சபைக்குள் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இந்த போலி விசுவாசிகள் வெளிப்படையாக வரவில்லை, மறைமுகமாக ஊடுருவி சபையின் விசுவாசத்தையும் ஒழுக்கத்தையும் அழிக்க முயற்சிப்பவர்கள். இவர்கள் விசுவாசிகள் மத்தியில் இருந்து கொண்டே விஷத்தை பரப்புபவர்கள். நடத்தையில் பக்தியற்ற இப்படிப்பட்ட போலிகள் வெளியில் இருந்து வந்தவர்கள் அல்ல. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி பக்க வழியாய் சபைக்குள்ளே ஊடுருவி விட்டார்கள். அவர்கள் சபையின் வெளியே இருந்தபடி நிஜ கிறிஸ்தவர்களை ஆட்டி படைக்க முடியாது என்று முடிவு செய்து அவர்கள் நம் விசுவாசிகள் போலவே உள்ளே வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, போலி விசுவாசிகளை கண்டறியுங்கள். கிருபையை பற்றி பேசிக்கொண்டே பாவத்திற்கு சலுகையை கொடுப்பவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களை விட்டு விலகுங்கள். இல்லாவிட்டால் நமக்கும் அவர்கள் அந்த சாயத்தையே பூசி விடுவார்கள். நாம் ரட்சிப்பை பெறுவதற்காக தகுதியில்லாத நமக்கு தேவன் இலவசமாக கொடுத்த ஈவுதான் இந்த கிருபை. 2வதாக, கிருபையை புரட்டுகிற பயங்கரமான அல்லது கோரமான செயல் பற்றி தியானிப்போம். இந்த பக்தியற்றவர்களின் முதல் பயங்கரமான செயல் என்னவென்றால், தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவது. நமது தேவனுடைய கிருபையை இச்சைக்கு ஏதுவாய் புரட்டுகிறார்கள். அதாவது தேவனுடைய கிருபை அவர்களை மன்னிக்கிறது என்பதால் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்யலாம், ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழலாம் என்று போதிப்பவர்கள். தேவனுடைய கிருபை என்பது நாம் ரட்சிப்பை பெறுவதற்காக தகுதியில்லாத நமக்கு தேவன் இலவசமாக கொடுத்த ஈவு. ஆனால் இந்த போலி விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய கிருபை
எல்லாவற்றையும் மன்னிக்கிறது. எனவே நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாம், கவலைப்பட தேவையில்லை, இன்னும் கிருபை பெருகும் என்று போதித்து கொண்டே ஜனங்களின் சிறையிருப்பை பலப்படுத்துகிறார்கள். இதனால் இந்த நாளில் விசுவாசிகளுக்குள் ஒழுக்கக்கேலி, பாவ வாழ்க்கை, இச்சை மற்றும் வேசித்தனத்திற்கான ஒரு அனுமதி சீட்டை போல கிருபையை மாற்றிவிட்டார்கள். புனிதமான கிருபையை அசுத்தமான இச்சையின் ஊற்றாக மாற்றிவிட்டார்கள். கிருபையினால் நீதிமான்களாய் வாழ வேண்டியவர்களை கிருபையை நீதிக்கேடாய் வாழ பயன்படுத்துகிறார்கள். இது பரலோக தேவனை மறுதளிப்பதற்கு சமம். தேவனுடைய கிருபை என்பது ஜனங்களை பாவத்தில் இருந்து விடுவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த போலி விசுவாசிகள் கிருபையை பாவம் செய்வதற்குரிய உரிமமாக, அதாவது பாவம் செய்வதற்குரிய லைசன்ஸாக மாற்றிவிட்டார்கள். பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ கிருபை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். போலி விசுவாசிகள் வாயினால் இயேசுவை எங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டாலும் தங்கள் செயல்களினால் அவரை மறுதளிப்பவர்கள். மூன்றாவதாக, கிறிஸ்துவை நடத்தையில் மறுதளித்தலை பற்றி நாம் தியானிப்போம். போலி விசுவாசிகளின் இரண்டாவது கொடிய செயல் நம் ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிப்பது. இவர்கள் வாயினால் இயேசுவை தங்கள் ஆண்டவர் என்று அறிக்கையிட்டாலும் தங்கள் செயல்களினால் அவரை மறுதளிப்பவர்கள். கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுவதன் மூலமாக அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை மறுதளிக்கிறார்கள். கிருபையின் உண்மையான நோக்கத்தை பற்றி கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபை நம்மை பாவத்தில் இருந்து ரட்சித்து நீதியான வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்துகிறது. கிருபை என்பது பாவத்திற்கான உரிமம் அல்ல, அது பரிசுத்தத்திற்கான தேவனுடைய தியாகம். கிறிஸ்துவின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஒழுக்கத்தேடான வாழ்க்கை வாழ்வது அவரை நம்முடைய கர்த்தராக அங்கீகரிக்க மறுப்பதற்கு அல்லது மறுதளிப்பதற்கு சமம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போலி விசுவாசிகளின் ஊடுருவலை அறிந்த நாம் விசுவாசத்திற்காக கருத்தாய் போராட அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறக்காதீர்கள். கடைசியாக, போலிகளின் தண்டனை உறுதியை பற்றி நாம் தியானிப்போம். யூதா எச்சரிப்பது என்னவென்றால், இந்த மனிதர்கள் ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இவர்களின் நியாய தீர்ப்பு தேவனின் வார்த்தையில் முன்னரே எழுதப்பட்டுள்ளது. ஏனெனில் நம் தேவன் எரிச்சலுள்ள தேவனும் பட்சிக்கிற அக்கினியுமாய் இருக்கிறவர். பிரியமானவர்களே, போலி விசுவாசிகளின் ஊடுருவலை அறிந்த நாம் விசுவாசத்திற்காக கருத்தாய் போராட அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறக்காதீர்கள். பாவத்தை அனுமதிக்கிற போதனைகளை நாம் தள்ளிவிட்டு நம்முடைய ஒரே இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதே நமது நோக்கமாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நாம் பரிசுத்தத்திற்கு பயன்படுத்துகிறோமா அல்லது பாவம் செய்வதற்குரிய ஒரு காரணமாக மாற்றுகிறோமா என்பதை சிந்திப்போம். கர்த்தராகிய இயேசுவின் அதிகாரத்திற்கு முழுவதுமாக நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, கடைசியாக இயேசுவே நம் ஒரே ஆண்டவர் மற்றும் கர்த்தர் என்பதை நாம் வார்த்தையினாலும் நடத்தையினாலும் உறுதியாக்குங்கள். விசுவாசத்தின் அடிப்படை சத்தியங்களுக்காக உறுதியாய் போராட தேவன் தாமே நம்மோருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.